நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம், ஒரு கடிதம் எழுதுகிறேன், வாய் வழியாக யூடியூப் மூலமாக அப்படின்னு சொல்லிக்கலாம். கமலஹாசன் அவர்களுக்கு போய் சேருவதற்கு நீங்கள் தான் உதவணும். யாராவது இதை பார்க்குறவங்களோ கேட்குறவங்களோ அவருக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் இந்த தகவலை, இந்த செய்தியை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கமலஹாசன் அவர்களிடம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நான் உங்களுடைய ரசிகை. சின்ன வயசிலிருந்தே, என்னுடைய சின்ன வயதிலிருந்தே நான் உங்களுடைய ரசிகை. உங்களுடைய நடிப்பு, நடனம், உங்களுடைய கவிதை, பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய டைரக்ஷனில் வந்த படங்கள், உங்களுடைய விரும்பாண்டி போன வித்தியாசமான படங்கள், அன்பே சிவம், இதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்னும் படங்கள் இந்த சமீப காலமாக நீங்கள் ரொம்ப வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உலகம் போற்றும் உலக நாயகன் நீங்கள், என்ன சொல்கிறது, சினிமாவின் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, கலை ஞானி நீங்கள். உங்களுக்கு ஒரு ரசிகையாக எனக்கு மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு உங்களுக்கு எது சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ரசிகையின் ஒரு ஆதங்கம் அப்படின்னு நீங்கள் இதை வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை இதை கேட்க நேரிட்டால் இந்த ரசிகையின் ஆதங்கத்திற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி, அதாவது எனக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த படத்தில் உங்களுடைய பிரதிபலிப்பை பார்த்து நான் அதை தெரிஞ்சுக்குவேன். முதல்ல நான் என்ன விஷயங்கிறது சொல்கிறேன். இந்த படம் தக் லைஃப் எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. என்னன்னு சொல்கிறது, தக் லைஃப் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தக்ஸுன்னு ஒரு இனம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் அந்த தக்ஸை பற்றி படம் வருதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக ட்ரைலர் வந்ததுமே தெரிஞ்சிருச்சு அது இல்லைன்னு. இருந்தாலும் கமல் என்ற ஒரு வித்தியாசமான கதைகளை கொடுக்கும் நபர், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எடுக்கின்ற ஒரு படம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப 200% ஆர்வத்தோடு அந்த படத்துக்கு போனேன். எனக்கு எல்லா விதத்திலும் இந்த படம் ஏமாற்றம் கொடுத்துருச்சு. இதற்கு எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படத்தை இனிமேட்டு நீங்கள் தயவு செய்து முயற்சிக்க வேணாம் அப்படின்னு ஒரு ரசிகையாக கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் போல் நல்ல படம் அதாவது நீங்கள் எப்பயுமே நீங்கள் கமர்ஷியலாகவும் செய்வீங்க, அதில் ஒரு பரிட்சார்த்தமான விஷயமும் செஞ்சுருப்பீங்க. எவ்வளவோ காலங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு புரிய வரும், இருந்தாலும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த படத்தில் எந்த வகையும் அது மனதை தொடவில்லை. உங்களுடைய நடிப்பு விழலுக்கு இருத்த நீர் போல ஆயிடுச்சே அப்படின்னு தான் எனக்கு ஆதங்கம். கமல் அவர்களை இதை பரிசீலனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.